இன்னையில இருந்து இந்த மும்பைல உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்க பண்ணுங்க. ஆசீர்வாதம். ஒரு திருபாய் அம்பானி, ஒரு லக்ஷ்மி மிட்டல், ஒரு ரத்தன் டாடா. யாருங்க இவங்களா? இதே மும்பைல ஹார்ட் ஒர்க் பண்ணி வானளவுக்கு வசந்த மா மனிதர்கள். நீங்களும் அதே அளவுக்கு உயரணும். கண்டிப்பாங்க. அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என் கை ரொம்ப ராசியான கை. இந்த 1000 அவசரப்படப்படாது. காலெல்லாம் விழாதீங்க. என்ன கும்பிட வேண்டாம், கஸ்டமரை கும்பிடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு கடவுள். அந்த மச்சராஜா சார் நமக்கு கண்கண்ட தெய்வம்டா. இதே ஸ்பீட்ல 6 மாசம் வியாபாரம் பண்ணோம், சீக்கிரம் துபாய் போயிடலாம். வாங்க சார். சார் நேத்து வரல, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, முதல்ல வியாபார கணக்க பேசுவோம். கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 3500 ரூபாய். அப்பா சாய்ராம். அதுல இருந்து நான் கொடுத்த 450 ரூபாய் எடுத்து இப்படி வை. இந்தாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட்? நேத்து 50 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்களே. நேத்து பாதி வட்டி தான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு 50 இப்படி வை. இப்ப எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. கடைக்கு முதல் போட்டது யாரு? நீங்க. இதுல நஷ்டம் வந்தா ஏத்துக்க வேண்டியது யாரு? நீங்க. லாபம் வந்தா எடுத்துக்க வேண்டியது யாரு? நீங்க தான். என்ன மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டீங்க? நான் மொத்த பணத்தையும் அள்ளிக்கிட்டு போற சுயநலவாதி இல்லையா? நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட. எப்படி வா, பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. இதுல உன் உழைப்பு இருக்கு. பாதி உனக்கு, மீதி எனக்கு. பரவாயில்ல, இதாவது மிஞ்சிச்சு. நேத்து ஓபனிங்ல 1000 ரூபாய் கொடுத்து பிளஸ் பண்ணல. அது போனி ஆச்சுங்களே. போனி தான் முடிஞ்சிருச்சு. தலைய கொஞ்சம் திருப்பு கண்ணா. பாவ் பாஜி வண்டி வாடகை 200 ரூபாய், பெஞ்சுக்கும் பிளேட்டுக்கும் 300 ரூபாய், புது பல்சருக்கு 1000 ரூபாய். பல்சருக்கு 1000 ரூபாயா? மும்பைல அப்படித்தான். மொத்தம் எவ்வளாச்சு? 2500 ரூபாய். அப்புறம் ஏன் பாக்குற? கொடு. 1500 தானே இருக்கு. பரவாயில்லையா, 1000 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறீங்க? இந்தா, இன்னைக்கு சரக்கு வாங்க 500 ரூபாய் வச்சுக்க. என்னெல்லாம் பார்க்காத, 50 ரூபாய் குறையும். இப்படியே போனா லட்சுமி வீட்டில் ஆகிறது எப்படி? பகவத்கீதையில அந்த கிருஷ்ண பகவான் என்னையா சொன்னாரு? நமக்கு தெரியாதுங்க. கடமையை செய், பலனை மட்டும் எதிர்பாராதே. வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்போ துபாய்க்கு போறதுக்கு அப்போ வெங்காய பொழப்பா இருக்கு. சார் சாப்பிடுங்க சார். எனக்கு வேண்டாம் பெருசு, இது நாம சாப்பிடக்கூடாது. வித்து பணம் பண்ணணும். போய் உங்க வேலையை பாருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இருக்கட்டும் போங்க. என்னையா இது? கை தவறி 2 உடைஞ்சிச்சு சார். 2 இல்ல 4 பிளேட். பிளேட்டுக்கு 25 ரூபாய் வீதம் 100 ரூபாய் எடியா. தொட்டதுக்கெல்லாம் காசு பிடிங்கிறீங்களே. மச்சராஜா சார், மச்சராஜா சார், ரத்தம் ஒழுகுது சார், ரத்தம். கவலைப்படாதய்யா, காயம் மலரும் நினைவுகள் மாதிரி. இதால குத்துறா உங்களுக்கு மலர் விளையமே கிடைச்சோம். நீ கோவப்படக்கூடாது. அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட 4 தடவை வெட்டிக்கிட்டா பழகி போயிடும். எல்லாம் பட்டு 50 ரூபாய் எடுத்துடா. ஏய் நில்றா நில்றா, இதுக்கு போய் இதுக்கு 50 சுண்ணாம்பு தடவை போச்சு. என் ஃப்ரெண்டுக்கு செப்டிக் கை விரல எடுத்துட்டாங்க. அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துவாங்களா? போயா, போய் வேலைய பாரியா, போயா. சொன்னா கேளியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போ. போய் வேலைய பாரு. ஐயோ போதும்பா, நிறுத்துப்பா, தாங்க முடியல. நீ சொன்ன கதையில உன் தடுத்துறது தவிர வேற எதுவுமே வரல. அந்த பொண்ணுங்கடா. வருவா, அவசரப்படாத. என்னோட கேவலமான அந்த பொழப்புல போடுதான். இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? சோத தவிர எதுவும் கண்ணப்படாதடா. சீ பயமுறா சோத்த. டேய் பாப்பாஜி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இல்ல? ஆமா, பொண்ணு புலம்புறியே, எந்த பொண்ணுடா? அந்த ஊதாக்கல சுடிதாடா. எங்கடா மாமே? அதோ இங்க தான இருந்தா. எங்க காணோம்? ஐயோ, இறங்கி போயிட்டா போல இருக்கு. மறுபடியும் அவளை பார்க்க முடியுமா? முடியாது. மும்பைல ஏதாவது ஒரு மூலையில சந்திக்கலாம். அப்படியா? சந்திக்கலாங்கற? என்னடா கிரி? போடா தூங்கு முஞ்சு முண்டம். அந்த பொண்ணை மறுபடியும் சந்திச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சீனு பிரதர், என்னையா? சால்ட் பாக்கெட் வேணும். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். एक्सक्यूज मी, यहाँ पे खाने को कुछ मिलता है? आपसे पूछ रही हूँ, खाने को कुछ मिलता है? மில்தானா என்னன்னு தெரியலையே. நீங்க தமிழரா? உங்களே தாங்க, நீங்க தமிழரா? ஆமாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஹைதராபாத். எங்க ஊர் மதுரை. எங்க அக்கா ஹைதராபாத் தான் இருக்காங்க. எங்க மாமா டிசிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுமதி. இவங்க யாரு? என் ஃப்ரெண்ட் ரேவதி. என் பேசி. நான் கேட்டேனா? நான் இவங்களுக்கு சொன்னேன். இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவ் பாஜி கடை இருக்கு. அவங்க துபாய் போறான்னு வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவ் பாஜி கடை வச்சு கொடுத்தேன். இஸ் இட்? ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனி? HP. அது கேஸ் கம்பெனி இல்ல? அது இந்தியாவிலே ஃபேமஸ் கம்பெனி இல்லையா? அந்த பேரை வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். நீங்க என்னங்க துருவி துருவி கேட்டுக்கிட்டு? நீங்க வாங்க வாங்க வாங்க, கூச்சப்படாம வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா சூரி, வியாபாரம் எப்படி? சூடு பிடிச்சிருக்கா? பார், உங்களுக்காக தான் கஷ்டப்பட கூட்டி வந்திருக்கேன். மது மேடம், பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ் பாஜி மட்டும் இங்க தான் நீங்க சாப்பிடணும். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சீனு பிரதர் சால்ட் பாக்கெட் எங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? மசாலா டேஸ்ட் மாறிடும். என்னங்க உங்களை போய் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அது தினம் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறது வழக்கம். முந்தானத்து மிளகாத்தூள் வாங்கி கொடுத்தேன், நேத்து ஆயில் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும்னு கேக்குறாங்க. ராமகிருஷ்ணா, மறந்து போயிட்டேன்யா. இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்தவன் ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டேனா? ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. எதுக்குங்க? பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்துருங்களே. பிச்சைக்காரங்களா? ஐயோ பிச்சைக்காரங்க இல்லையா, பிசினஸ் மேக்னெட்ஸ். அது சரி, கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. போய் ஆர்டர் எடுத்துட்டு வாயா. ஆர்டர் கொடுங்க சீனு பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன, அதை எடுத்துட்டு வா. அது சரிங்க, மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையா நான் மும்பை வந்திருக்கேன். அதுக்காக நான் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. இவ ரொம்ப பிஸி. எனக்கும் இந்த ஊர் புதுசு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல மது மேடம். இந்தாங்க. சீக்கிரம் வையா. வச்சுட்டு தான் இருக்கோம். நிம்மதியா சாப்பிடுங்க, இது நம்ம கடை மாதிரி. அப்ப உங்க ஆபீஸ்? ஒரு விஷயம் சொல்லட்டா, என் ஆபீஸ்ல நான் வச்சதா சட்டம். சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் ஆபீஸ் போகணும். இன்னைக்கு சண்டே ஆச்சு, ஆபீஸ் போணுங்கிறீங்க? இது பாருங்க, மும்பைல டிராபிக் ரொம்ப அதிகம். காலையிலேயே போனா தான் வேலை முடியும். 7 மணிக்கு வந்திருக்கேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி இந்த மது மேடம், முதல்ல பணத்தை உள்ள வைங்க. அப்ப மச்சராஜாவுக்கு என்ன சொல்லுவீங்க? மச்சராஜா யாருங்க? இன்னொரு பிச்சைக்காரன். டேய் சூரி, அந்த பொண்ணு மின்னல் மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏன் மறைஞ்சு போகணும்? மறுபடியும் எதுக்கு ஏன் முன்னாடி வரணும்? என்ன கூப்பிட்டு ஏன் பேச? அப்படி சீனு. அச்சப்பா, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா ஐயோ டோட்டலா குப்பை தான் வரும். ஆள உடுப்பா. அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு பேசிருக்கா, அதான் ஓவரா ஃபீல் பண்றான். போறாம உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல? என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைடுல உட்காருவாளா, டபுள் சைடுல உட்காருவாளா? எங்க 2 பேருக்கு எப்பதான் முடியுமோ? என்னையா அது கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சா? என் கான்சென்ட்ரேஷன் கரெக்டா தான் இருக்கு. அங்க பாருங்க. அப்ப மத்தவங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லு. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கஸ்டமர்களை எதிர்பார்க்கறியா? என் கேர்ள் ஃபிரெண்ட் எதிர்பார்க்க. நம்ம கன்றாவி பொழப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. குறைச்சல கூட்ட போறேங்க. மச்சராஜா கொஞ்சம் டீசென்ட்டா பிக்கப் பண்ணுங்க. ஏய் எங்க போற? பர்சனல் வேலைக்கெல்லாம் பல்சரை யூஸ் பண்ண கூடாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு போய் சொல்லிருக்கேன் சார். பைக்ல நான் எப்படி? சரி, கம்பெனி வேலையா போனா 1000 ரூபாய், பர்சனல் வேலையா போனா 1500 ரூபாய். ஓகேயா? ஓகே ஓகே சார். ஹாய், how are ஹலோ you? மது, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? I'm fine. வாங்க போலாம். இவர் யாருங்க? மச்சராஜா. மச்சராஜா? அதான் சொன்னேன், இன்னொரு பிச்சைக்காரன். பிச்சைக்காரனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க வாடா, மச்சத்துக்கு சொச்சத்தை சொல்லுங்க. பேசினு டென்ஷன் தாங்க முடியலடா. நீங்க 2 பேரும் எங்கெங்க சுத்துனீங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுடா. ஏகப்பட்டது நடந்துடுச்சுடா. சாம்பிள் கொண்டு சொல்றேன். ஜுகுல ஜூஸ் குடிச்சோம், அப்புறம் அந்தேரிக்கு வந்து ஆம்லெட் சாப்பிட்டோம். ம். சீனு டீ குடி. இந்த விஷயம் எல்லாம் கிடக்கட்டும். நீ உன்னோட காதல் விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா? அந்த விஷயத்தை சொல்ல நினைச்சாலே வேர்த்து வழியுதே. லேட் ஆயிடுச்சுன்னா கண்ணீர் வழியும். ம். அதுவும் மும்பை பொண்ணு கிடையாது. எப்ப வேணாலும் ஊருக்கு போயிடலாம். அதுக்குள்ள உன் காதல அந்த பொண்ணு கிட்ட சொன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தோணுது. டென்ஷன்ல ஒண்ணு நீங்க சொல்லுங்க. 10th பரீட்சையில கூட நான் இவ்வளவு டென்ஷன் ஆகலீங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியல, தலையை குனிஞ்சிட்டு சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உண்மைதாங்க. என் வாழ்க்கை பூரா உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறுமா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சின்னு சார், உங்க கள்ளங்கபடம் இல்லாத குணம் எனக்கு பிடிச்சது. அதனாலதான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அது தவிர நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்களை பத்தி யோசிக்கல. பரவாயில்லைங்க, யோசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர அடச்சே போன்னு என்ன சொல்லலையே. இனிமேலாவது என் அப்ளிகேஷனை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. எப்படியாவது அந்த மனசுல என் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா துபாய் போன சந்தோஷம். டேய் பசங்களா, எவ்வளவு வேணாலும் குடிக்கடா, என்ன வேணாலும் திருக்கடா. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் மதுமதி வெட் சீனிவாசன். என்ன சீனு, அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டல? ஓகே சொன்ன மாதிரி தான். மாதிரினா என்னடா? நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன். அவ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா. அப்ப முடிஞ்ச மாதிரி தானே. சீனு பிரதர், இப்ப மச்சராஜா இங்க வந்து இத வாங்க பணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த டைம்ல அந்த மடையனை பத்தி எதுக்கு ராம்கி இவ்வளவு ஓ ஐடியாவல தான் நடந்துச்சு. கை கொடு, கை கொடு. என்னாச்சு ராம்கி? ஐயோ அழாத ராம்கி, அழாம என்னாச்சு? காலையில பாவு பசி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கரண்டி உடைஞ்சு போச்சுடா. கரண்டி உடைஞ்சு போச்சுன்னு மச்சராஜா கிட்ட சொன்னா அவன் கைய விட்டு கலக்க சொல்லிட்டாடா. அவன் டார்ச்சர் வரவர் அதிகமாயிட்டே போகுதுடா. இன்னைக்கு நம்ம ராம்கிக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இதுக்கு என்ன செய்யறது? எதிர்த்து நிக்கணும். இப்ப அவன் வருவாங்கறியா? அவனுக்கு டைம் பேடா இருந்தா இங்க வருவா. என்னையா பண்றீங்க? அட பாவி பசங்களா, பரதேசிங்களா, ஏன் படத்தை தண்ணி அடிக்கிறீங்களா? உங்களை திருபாய் அம்பானி ஆக்கலான்னு பார்த்தா பீர்பாய் அம்பானி ஆகுறீங்களா? கலெக்ஷன் எங்கடா? கலெக்ஷனுக்கும் இந்த கட்டிங்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். வாங்க, நீங்களும் வாங்க, உட்கார்ந்து பேசலாம்.
என்ன முக்கியமான விஷயம் சொன்ன? நாங்க ஒரு தடியனை அடிக்கணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். எதுக்கு அவனை அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் எங்களை டார்ச்சர் பண்றாங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் சார். அதாவது உங்களுக்கு அவன் மேல தீராத பகை இருக்குன்னு சொல்றீங்க. கழுத்து வரைக்கும் இருக்கு. இந்த எமோஷனோட 4 பேரும் போய் அவனை 4 அறை விட்டா அது அதோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. அவனை அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும், சாடிசம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், பதம் இருக்கணும். அப்பதான் அவன் சாகுற வரைக்கும் அதை மறக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அதுக்காக தான் உங்க ஐடியா கேக்குறோம். அத வளைச்சு நெளிச்சு விளக்கி சுருக்கி சொல்லுங்க. முதல்ல அடிக்க வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிக்கணியா. செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்பாட் வச்சா தவறக்கூடாது. இருங்க இருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும் அடிக்க போனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவான். எல்லா வழியையும் மூடணும். அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. மெதுவா, மெதுவா. அப்புறம் முதல்ல முஷ்டிய மடக்கணும். முதல் குத்துல வேகம் அதிகமா இருக்குங்கறதால இழுத்து ஒரு குத்து மூக்கு மேல விட்டா 2 கண்ணு மேல சொருகிக்க. ஏன் மூக்குல குத்துன? நாங்க செலக்ட் பண்ண தடியை எதுக்கு அவசரப்படுற? இவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும், அழகான பதம் இருக்கணும், மியூசிக் இருக்கணும்னு சொன்னாரு. ஸ்டார்ட் தி மியூசிக். துபாய் செல்ல கிளம்பி மும்பையில் மோசம் போன வாலிபர்கள் வாதை கெட்டு மனம் வாடுதே தினம் எல்லாம் இங்கு மனம். ஓஹோ பைசினே அடே மனங்கட்ட வச்ச ராஜா. ராஜா இல்ல. தமிழர்களை இழிச்சவாய நினைச்சு ஏமாத்துறத உன்னை கடிச்சு கோதறிடுறடா. ஏ பட்டார் 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 ஏ பட்டார் 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 பட்டார். ஏய், கண்ணுக்கு தெரிஞ்ச 3 சிங்கம் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மறு உருவம்னா கண்ணுக்கு தெரியாத இந்த 4வது சிங்கம்டா இந்த உதயகுமார் உதயகுமார் உதயகுமார். ஏ பட்டார் 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 ஏ பட்டார் 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 பட்டார். எவன் அடிச்சா மண்டை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் ரமணா. எப்ப வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி அடிச்சோங்கிறது தான் முக்கியம். गिरी लुक विटा बादशाह गिरी कोदरी बच्चा भीमा गिरी कழுத்து நெரிச்சா பில்லா பில்லா போடு மாமா. எங்க பில்டிங்க்கு வந்தா தண்ணி அடிச்ச வாக்கு தவறது போக்கு மாறுறது எங்க வம்சத்துல கிடையாதுடா. உனக்கு மணிகண்ட யாராவது ஒருத்தர் வந்து ஆமையா. பட்டார் 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 பட்டார்.